வணக்கம். On behalf of All India Civil Service Coaching Center உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம போறது லாஸ்ட் பட் ஒன் கிளாஸ், அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில அச்சீவ்மெண்ட்ஸ் கிளாஸ் வந்து நம்ம இங்க இருக்கோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத்தனை கிளாஸஸ் முடிச்சுட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 21வது கிளாஸ்ல வந்து இருக்கோம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன் வந்து என்னன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா வந்து ஒரு 2 ஸ்லைட்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், நியூக்ளியர் சயின்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர் அண்ட் மெடிசின்ஸ், நானோ டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஐடி அண்ட் உமன் இன் சயின்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். சில நேரம் வந்து உங்களுக்கு UPSC மெயின்ஸில் வந்து இது கேட்குறாங்க. வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் ஸ்பேஸ் டெக்னாலஜி, இல்லைன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் ஹெல்த் கேர், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் இன் சயின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் இன் சயின்ஸ்னும் போது இந்த ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஈவன் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியிலேயே UPSC மெயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் கூட கேட்டிருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எனி டைம் வந்து சயின்ஸோட கான்ட்ரிபியூஷன் அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து மேரி கியூரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்லலாம். பட் வந்து ஈவன் அஸ்ட்ரானமிக்கெல்லாம் வந்து நம்ம சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மேரி கியூரி, அதுக்கப்புறம் இப்படி தெரிஞ்சவங்கள சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் உமனை வந்து அதிகமாக சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை இந்தியன் உமன் இன் சயின்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் உமனை மட்டும் நம்ம பேசினா ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தீஸ் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன் டெவலப்மெண்ட்ஸ், ஏன்ஷியன்ட் இந்தியா டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஜீரோ கண்டுபிடிச்சது, அல்ஜீப்ரா கண்டுபிடிச்சது, கேலண்டர் சிஸ்டம். ஏன்னா நம்ம கேலண்டர்ஸ்லேயே வந்து நிறைய இடத்துல இருந்தது. ஏன்னா நம்மளோட உலகம் வந்து அழிய போகுது அப்படின்னு எப்படி சொன்னாங்கன்னா, நம்ம வந்து கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 கேலண்டர்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாங்க. இல்லை 2020 ஆமாம் 20 தான் பார்த்தீங்கன்னா 20க்கு அப்புறம் வந்து கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாமல் இருந்தது. அதாவது கேலண்டர் வந்து குறிக்காமல் இருந்தது. ஏன்னா அது வரை வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் டைம்லேயே வந்து கேலண்டர்ஸ் வந்து 2020 வரை கேலண்டர்ஸ் போட்டுட்டாங்க. பட் 2020க்கு அப்புறம் இல்லாமல் இருந்ததுனால உலகம் அழிஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு கான்ஸ்பிரசி வந்து வந்தது. பட் இன்னும் உலகம் அழியலை. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது எதனாலனா அந்த காலத்திலே கேலண்டர்ஸ் குறிச்சு வச்சுட்டாங்க. இந்த நாள் வந்து இது ஃபுல் மூன் வரும், இந்த நாள் வந்து நியூ மூன் வரும், இந்த நாளில் வந்து சோலார் எக்லிப்ஸ் வரும், சோலார் கிரகணம் வரும், இல்லைனா சூரிய கிரகணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் என்னென்ன நடக்கும்ன்றத அப்பயே குறிச்சு வச்சுட்டாங்க. ஸோ கேலண்டர் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஆயுர்வேதா, அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவிலே நிறைய அயன் அண்ட் ஸ்டீலில் வந்து ஸ்கல்ப்சர்ஸோ, சில பில்டிங்ஸோ, இல்லைனா வந்து ஸ்டூப்பாவோ, இந்த மாதிரி நிறைய ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரப்பன் சிவிலைசேஷனில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். லைக் டெரக்கோட்டா ஐடல்ஸ், இல்லைனா அந்த குட்டி குட்டி டாய்ஸ் வந்து டெரக்கோட்டாவில் பண்ணுறதோ, இல்லைனா அந்த பிரான்ஸில் வந்து சில ஸ்கல்ப்சர்ஸை வந்து பார்த்ததோ, இதெல்லாம் ஹரப்பன் சிவிலைசேஷனில் நடந்தது. எல்லாமே சயின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சயின்ஸ் மூலமாக தான் ஒரு மினரலை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஐடல், அதாவது ஒரு சிலை செய்ய முடியுன்றது தெரியுது. ஏன்னா அந்த மினரல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை வீக்காக இருக்கும், இல்லை இந்த மினரலோட இந்த மினரலை சேர்த்து அலாயாக மாறுதுல, இது எல்லாமே சயின்ஸ் தான். ஸோ மெட்டலர்ஜிக்கல் சயின்ஸ்ன்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த சயின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸும் சயின்ஸு தான், உங்களுக்கு கேலண்டரும் ஆஸ்ட்ரானமியும் சயின்ஸு தான், ஆஸ்ட்ராலஜின்னு சயின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன் டெவலப்மெண்ட்ஸில் அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன் 0, கேலண்டர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தாவில் வந்து கேலண்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆயுர்வேதாவில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கா சம்ஹிதாவும் சுஷ்ருதா சம்ஹிதாவும். ஸோ சரக்கா சம்ஹிதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இது மெடிசன்ஸ், ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சுஷ்ருதா சம்ஹிதாவில் எப்படி சர்ஜரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அயன் பில்லர் ஆஃப் டெல்லி, இப்போ வர அது வந்து ரஸ்ட் ஆகாமல், அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் ரஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் வந்து ஒரு அயன் மெட்டலர்ஜிக்கல் சயின்ஸில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹரப்பன் சிவிலைசேஷன் நம்மளுக்கு தெரியும், ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது என்னது? சிவில் இன்ஜினியரிங். ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் சிவில் இன்ஜினியரிங். அகெயின் இட் இஸ் சயின்ஸ்.
அடுத்து மிடிவல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெய்சிங் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிலாம் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வந்து அவர் வச்சிருப்பாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜெய்சிங் இன் ஜெய்ப்பூர். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள் ஆஃப் கோனாக், அது குதுப் மினார். அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ், அகெயின் கமிங் டு திஸ் மேத்தமேட்டிக்ஸ் வி ஹாவ் ஆரியபட்டா 2, பாஸ்கரா 2 இன் 12th century. அதுக்கப்புறம் ஆரியபட்டா 2 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, ஸ்பெரிக்கல் ஜாமெட்ரிலாம். ஸோ மிடிவல் இந்தியாவில் தான் ஆரியபட்டா, பாஸ்கரெல்லாம் வராங்க. ஏன்ஷியன்ட் இல்லைனா சரக்கா சம்ஹிதா, சுஸ்ருதா சம்ஹிதா அப்படின்னு வருது. அடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்து கெமிஸ்ட்ரியில் சித்த யோகா பை விருந்தா ரசரத் நகரா பை நாகார்ஜுனா, ரசார் நவா அண்ட் ரத்ன சமச்சியா. ஸோ டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனும் நம்ம வந்து அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறது எல்லாமே சயின்ஸ் தான். அடுத்து இந்தியாஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் நானோ டெக்னாலஜி. ஏற்கனவே நம்ம வந்து நானோ ஸ்னிஃபர்ஸ் பற்றி போன கிளாஸில் பார்த்தோம். நானோ ஸ்னிஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ நானோ ஸ்னிஃபிங் டெக்னாலஜி, நானோ சென்சார்ஸ், நானோ பாட்ஸு, நானோ ஜெல்லு, நானோ ஃபில்ம்ஸு, நானோ யூரியா, நானோ டிஏபி, இதெல்லாம் வந்து போன கிளாஸ்லேயே நம்ம பேசணும். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் நானோ டெக்னாலஜி. ஸோ நானோ பாஸ்பர் அப்ளிகேஷன் சென்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் லாஜிக் கேட்ஸில் வந்து வேர் டெவலப்ட் யூசிங் நானோ ஸ்கேல் காம்பனன்ட்ஸ். ஸோ நம்ம லாஜிக் கேட்ஸ், அதாவது லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செமிகண்டக்டர்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும். அதர்வைஸ் இன்ஜினியர் இல்லாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு லாஜிக்கல் நம்ம கம்ப்யூட்டர்ஸில் இருக்க சிப்பு. ஓகே, ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கிற சிப்பு, ப்ராசஸர் சிப்பு தான் இந்த லாஜிக் கேட்ஸ். ஸோ வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதோ, இல்லை அடிஷன் பண்ணுறதோ, சப்ராக்ஷன் பண்ணுறதோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக்கல் கேட்ஸ் தான் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இருக்கும். ஸோ இந்த லாஜிக்கல் கேட்ஸ் பார்த்திங்கன்னா எதில் அந்த லாஜிக்கல் கேட்டு ஒரு சிப் மாதிரி இருக்கும். அந்த சிப்போட மெட்டீரியல் வந்து நானோ ஸ்கேலையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் கேர்லையும் பார்த்திங்கன்னா நானோ பார்ட்டிகல்ஸ், நானோ கேப்சூல்ஸ், ஏன்னா ட்ரக் டெலிவரிக்கு நம்ம நானோ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அப்புறம் நானோ பார்ட்டிகல்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணுறோம். அதுதான் நானோ ஃபில்ம்ஸ்ன்னு பேசணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிப்பிட் ஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம லிப்போசோம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நானோ மைசிலி, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரக் டெலிவரி பண்ணோம். ஸோ இதெல்லாம் கேன்சர் செல்லை வந்து கொன்னோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நானோ டெக்னாலஜி வந்து ஹெல்த் கேரில் யூஸ் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம அக்ராஸ் நிறைய கிளாஸில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பேசணும். ஈவன் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நம்ம சந்திராயன் சொல்லலாம். இது நானோ டெக்னாலஜியில் இந்த நானோ ஸ்னிஃபர்ஸும் ட்ரக் டெலிவரியும் சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜியோட யூஸ் வந்து அக்ராஸ், இல்லை ஸ்பேஸ் டெக்னாலஜியோட அச்சீவ்மெண்ட்ஸ், இல்லைனா பயோடெக்னாலஜி அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இங்கே நம்ம பேச போகிறோம். அடுத்து டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஆர்மருக்கு வந்து நம்ம அகெயின் கிரஃபீனு, ஏன்னா கிரஃபீன் நம்ம பார்த்தா ரொம்ப லைட்டு ஆனால் ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால கிரஃபீனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்மருக்கு, அதாவது நம்ம லைட் வெயிட் ஆர்மர், புல்லட் ப்ரூஃபுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி, இல்லை நானோ ஸ்கேல் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லைட் வெயிட் ஆர்மர், ஸ்டெல்த் கோட்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் டிடென்ஷன். ஸ்டெல்த் கோட்டிங்னா, ஸ்டெல்த்னா என்ன நம்ம சொன்னால், ஸ்டெல்த்னா ஒரு மறைமுகமாக, அதாவது அந்த ஏர்கிராஃப்ட், அந்த பிளேன் இருக்குது, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பாம்பு வச்சுருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் மறைமுகமாக ஒரு மெட்டீரியலை வந்து பண்ணுறீங்க. ஒரு ஜெட்டே இங்கேருந்து போகுதுன்னா அது வந்து எனிமியோட ரேடாரில் டிடெக்டே ஆகாமல் போயிடும். அது எப்படி ரேடாரில் டிடெக்ட் ஆகாமல் போகுதுன்னா, ரேடார்ன்றது என்னது, ஒரு சிக்னலை அனுப்பி அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனே நடக்காமல் இந்த நானோ மெட்டீரியல், அந்த ஜெட்டில் இருக்கிற நானோ மெட்டீரியல் என்ன பண்ணுன்னா அந்த சிக்னலை அப்சர்வ் பண்ணிடும். இல்லை அந்த சிக்னலை வந்து ஸ்கேட்டர் பண்ணி, ரிஃப்ளெக்ஷன் பண்ணாமல் ஸ்கேட்டர் பண்ணி, இல்லைன்னா வேற மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ அது மூலமாக அந்த ஜெட்டு போகிறது வந்து அந்த எனிமிக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ நானோ டெக்னாலஜி வந்து கோட்டிங்க்கு, எக்ஸ்ப்ளோசிவ் டிடென்ஷனுக்கு, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது. So nanoparticles based filters that can remove microplastics, pesticides and heavy metals, இதெல்லாம் பேசிட்டோம். நம்ம skilled workforce. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டாடா கெமிக்கல்ஸ் ஹஸ் டெவலப்ட் அ லோ காஸ்ட் நானோ ஃபில்ட்ரேஷன் கால்ட் அஸ் டாடா ஸ்வாட்ச். டாடா ஸ்வாட்ச்னு நானோ ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்டிசைட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈவன் பெஸ்டிசைட்ஸு, நிறைய குட்டி குட்டி கெமிக்கல்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிடும்.
அடுத்த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு தான் நம்ம நானோ மிஷனில் கூட நம்ம சொன்னோம், இந்த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் நானோ டெக்னாலஜியில் ஸ்கில்லிங் பண்ண ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க. ஏன்னா நானோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, அப்படின்னா நானோ டெக்னாலஜி தெரிஞ்ச பீப்புள் வந்து நிறைய ஆகணும். ஸோ அதனால நம்ம ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டு என்ஹான்ஸ் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த இந்தியன் நானோ டெக் ஈகோசிஸ்டம். ஸோ இப்படி பண்ணாங்கன்னா தான் நம்ம இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் கொண்டு வரணும். அதுவும் எஸ்பெஷலி நானோ டெக்னாலஜியில் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் நிறைய கொண்டு வரணும். அடுத்து கொலாபரேஷன் பண்ணணும், கவர்மெண்ட்டோ இல்லை வித் ஃபாரினோ இல்லைன்னா ப்ரைவேட் செக்டரோடவே நம்ம கொலாபரேட் பண்ணி இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும், இன்னோவேஷனை கொண்டு வரணும், அண்ட் ஃபாரின் என்கேஜ்மெண்ட்டும் நம்ம பண்ணணும். ஸோ தட் டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்ன, வேர்ல்டு லெவலில் என்ன டாப் 5 அப்படின்னு நம்ம பேசணும். ஏற்கனவே ஃப்ரான்டியர் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஃப்ரான்டியரை தவிர மிச்சம் என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஃப்ரான்டியர் சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் ஃப்ரம் யூஎஸ். ஸோ ஃப்ரான்டியர் சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் வெரி ஃபாஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. நம்ம ருத்ரா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இண்டிஜினஸ் சர்வர். சக்தி இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ்லி டெவலப்டு மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மைக்ரோ ப்ராசஸர். சூப்பர் கம்ப்யூட்டர் இது சக்தின்றது நம்மளோட மைக்ரோ ப்ராசஸர். இட் இஸ் டன் பை ஐஐடி மெட்ராஸ். India has 4 supercomputers in the list of world's top 500. இதுல வந்து பிரத்யூஷ் மிஹிர்லாம் வந்து it is a very famous. நம்ம ஏற்கனவே பேசணும் ஷிவாய். ஓகே, ஸோ ஷிவாய், ஸோ திஸ் பிரத்யூஷ் மிஹிர், அப்புறம் வந்து இன்னொரு இது எஸ்ல ஆரம்பிக்கும். ரிமெம்பர் தட், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ டாப் 5 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூகாக் ஜப்பான், சம்மிட் யூஎஸ்ஏ, சியாரா யூஎஸ்ஏ, சன்வே தைஹூலைட் அண்ட் தியான்ஹே இஸ் ஃப்ரம் ஜப்பான், சைனா, சாரி. அப்புறம் the famous scientist from India. So famous scientist from India is J.C. Bose, C.V. Raman, S. Chandrasekhar or Subramanian Chandrasekhar and Satyendranath Bose. Satyendranath Bose பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சத்யேந்திரநாத் போஸ் பற்றி ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க. ஈவன் ஆரியபட்டா பற்றி கூட ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில். ஸோ போஸ் எயின்ஸ்டீன் கண்டென்சேட்னு சொல்லிட்டு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. போஸ் எயின்ஸ்டீன் கண்டென்சேட். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சது யாரு? அதை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா இவர் சத்யேந்திரநாத் போஸ். போஸ் எயின்ஸ்டீன் கண்டென்சேட்னா என்ன, இல்லை போசான்னா என்ன, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல்ல ஹிக்ஸ் போசான், டபிள்யூ போசான், இசட் போசான் அப்படின்னு சொல்லிட்டு போசான் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னது? இட்ஸ் அ சப் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் ஆர் சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல். ஸோ ஒரு யூனிவர்ஸில் நிறைய விதமான ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதில் போசான்றது ஒன்று. ஸோ இந்த போசான்றது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸுக்கான பார்ட்டிக்கல். இப்போ டபிள்யூ அண்ட் இசட் போசான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸில் இருக்கிற பார்ட்டிக்கல். இல்லை ஹிக்ஸ் போசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கல் என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் வெயிட் ஆர் மாஸ் கொடுக்குற ஒரு பார்ட்டிக்கல். இப்போ நான் வந்து ஹிக்ஸ் போசான் என் உடம்புல இருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு வெயிட்டே இருக்காது, அப்படியே நான் வந்து மிதந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னோட உடம்புல ஹிக்ஸ் போசானோட பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த வெயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஹிக்ஸ் போசானோட நான் இன்ட்ராக்ட் ஆனானா மட்டும்தான் எனக்கு வெயிட் வரும். ஸோ இதே தான் எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் உண்மை. அப்படின்னா எல்லா பார்ட்டிகல்ஸ்லையும் ஹிக்ஸ் போசான் இருக்காங்க. ஸோ இந்த ஹிக்ஸ் போசானுக்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் போஸோட நிறைய கண்டுபிடிப்புகள் தான் அதை வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. போசானை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த போஸ் எயின்ஸ்டீன் கண்டென்சேட் தான் என்ன? போஸ் எயின்ஸ்டீன் கண்டென்சேட் ஆர் போஸ் எயின்ஸ்டீன் condensate. It's statistics illa condensate. Okay, Bose-Einstein, he is best known for providing the foundation of Bose-Einstein statistics. So Bose-Einstein statistics kondu vandadu avarda, but Bose-Einstein condensate nu ஒரு மேட்டர் இருக்கு. அது என்னவா மேட்டர்னா, சாலிடுன்னு ஒரு மேட்டர் தெரியும், லிக்விடுன்றது ஒரு மேட்டர் தெரியும், கேஸ்ன்றது ஒரு மேட்டர் தெரியும். ஸோ இந்த இது சாலிட்ல இப்போ ஒரு ஐஸை வந்து சாலிடுன்னு சொல்கிறோம், வாட்டரை வந்து லிக்விடுன்னு சொல்கிறோம், வாட்டர் வேப்பரை வந்து நம்ம கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். வாட் இஸ் இட்? It is a fundamental states of matter. In the fundamental states of matter la solid liquid gases மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் தான் இந்த Bose-Einstein condensate. What is that? Bose-Einstein condensate. இந்த Bose-Einstein condensate ஒரு மேட்டர். ஸோ இந்த மேட்டர் எப்படி இருக்கும்னா
பிளாஸ்மா அப்படின்றது இன்னொரு மேட்டராக நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது சாலிட் லிக்விட் கேஸ்ன்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஒரு மேட்டர் தான் பிளாஸ்மா. பிளாஸ்மா எப்படி இருக்கும்? அயான்ஸ் நிறைய இருக்கும். ஐ திங்க் ஐ ஹாவ் அ டயக்ராம் ஃபார் தட். சாலிட் அப்படின்னு இருக்கிறது எல்லா மாலிக்யூல்ஸும் ஹைலி பேக்டாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும், பேக்டாக இருக்கும். ஸோ இதுதான் சாலிடுன்னு. ஸோ இதில் இருக்கிற வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஏன்னா அதுக்கு இடமே இல்லை. ஸோ அது வைப்ரேட் ஆகிறது ரொம்ப கம்மி தான். பட் லிக்விடில் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் வந்து கொஞ்சம் விலகி இருக்கும். இதே கேஸ்னா அந்த மாலிகுல் வந்து ரொம்ப விலகி இருக்கும். பட் பிளாஸ்மாவில் என்னன்னா அந்த மாலிகூல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அயான்ஸ், பிளஸ் மைனஸ் அயான்ஸ் இருக்கும். ஸோ at the very high temperature of stars, atoms lose their electrons. The mixture of electrons and nucleus that result is the plasma state of matter. ஸோ ஒரு மாலிகூல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே ஓடி போயிடும். ஏன்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே ஓடிடும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே ஓடிச்சுன்னா அது என்ன சார்ஜ் ஆகும்? பாசிட்டிவ். எலக்ட்ரான்ஸ் எங்கே போய் சேருதோ அது என்ன சார்ஜ் ஆகும்? நெகட்டிவ். ஸோ இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குதிக்கும் போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக மாறதுனால இந்த மேட்ரு எப்படி இருக்கும்னா பிளாஸ்மா. இந்த மேட்ரு தான் நம்மளோட ஸ்பேஸில் இருக்குது. ஸோ ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த பிளாஸ்மான்ற மேட்டர் தான். ஸோ காற்று அதாவது காற்று, இந்த ஏர், இந்த கேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த பிளாஸ்மா தான் நம்ம ஸ்பேஸில் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து என்னன்னா அந்த போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி மேம் நான் வெறும் சாலிட் லிக்விட் கேஸ் மேட்டர் மட்டும் தான் படித்தேன் அப்படின்னா, ஆனால் இப்போது சிலபஸை மாற்றிட்டாங்க. பிளாஸ்மா ஒரு மேட்டரை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சது தான் இந்த 3 ரிட்பர்க் மேட்டர். இதை வந்து ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டுட்டாங்க. ஃபெர்மியானிக் கண்டென்சேட் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் இதை கேட்டுட்டாங்க. ஸோ இதையும் கேட்டுட்டாங்க. இது வந்து மெயின்ஸில் கேட்டாங்க, இதை ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டுட்டாங்க. இதை தான் கேட்கல. ஸோ இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபெர்மியானிக் கண்டென்சேட், ஃபெர்மியான்ஸ் நம்ம பேசினோம். ஃபெர்மியான்ஸ்னா இட் இஸ் அகெயின் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இந்த ஃபெர்மியான்ஸ்குள்ளே தான் என்ன வரும்? லெப்டான்ஸ் வரும். லெப்டான்ஸும் இது குவாசஸும் வரும். ஸோ இந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கல் இருக்கிற ஒரு மேட்டர் தான் ஃபெர்மியானிக் கண்டென்சேட். ரிட்பர்க் மேட்டர்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் பிளாஸ்மா ஃபார்ம்டு வென் எக்ஸைட்டட் அயான்ஸ் கண்டென்ஸ். ஸோ எக்ஸைட்டட் அதாவது பிளாஸ்மாலேருந்து கண்டென்சேஷன் நடந்ததுன்னா அது ரிட்பர்க் மேட்டராக மாறிடுது. இதே போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்னா இஸ் சம்டைம்ஸ் கால்ட் த 5th state of matter. In Bose-Einstein condensate, atoms ions stop behaving as separate particles and collapse into a single quantum state. So atoms இருக்கு, ions இருக்கு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் ஆகி ஒரு கூல் மாதிரி ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி உருவாகிறது தான் இந்த போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். ஸோ அடுத்து ஜெகதீஷ் சந்திர போஸ், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா who was studying radio and microwave optics and electrophysiology. ஸோ இதில் வந்து ரொம்ப famous, especially in the radio signal. He is the first person to detect radio signals and he invented the cresograph. So idu nyabagam vechukonga, through which he measures plant response to various stimuli. So cresograph வந்து plant வந்து ஒரு சாங்குக்கு எப்படி ரியாக்ட் ஆகும், ஒரு மழை வந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும், இல்லைனா ஒரு வெயில் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணும், இல்லைனா ஒரு பெஸ்ட், ஒரு பூச்சி வந்து அது மேலே உட்காந்தா எப்படி ரியாக்ட் பண்ணும், இதெல்லாம் படிக்கிறது. அந்த பிளான்ட்டோட ரெஸ்பான்ஸ் டு எனி ஸ்டிமுலைனா என்ன மாதிரி வெளியில் நடக்கிற விஷயத்துக்கும் அந்த பிளான்ட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி வந்து தனக்கோட ஃபீலிங்ஸை வந்து இது பண்ணுது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க மியூசிக் கேட்டால் பிளான்ஸ் வந்து நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அதுக்கு சென்ஸ் இருக்குது, அதுக்கும் ஸ்டிமுலை இருக்குது, அதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணும், அதுக்கும் சென்ஸ் இருக்குது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை கண்டுபிடிச்சது யார்? ஜே.சி. போஸ். அடுத்து சி.வி. ராமன் என்ன பண்ணியிருக்காருன்னா, he is known for his work on the scattering effect of light. இதை எப்படி கூப்பிடுவோம்னா ராமன் எஃபெக்ட்னு கூப்பிடுறோம். ஒரு லைட் வந்து எப்படி ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்றத வந்து சி.வி. ராமன் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. he is called as Sir சி.வி. ராமன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ராமன் எஃபெக்ட்னா அடுத்து பார்க்கலாம். அடுத்து சுப்பிரமணிய சந்திரசேகர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1983 நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஹீஸ் ஸ்டடிட் த எவல்யூஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டார்ஸ். ஸோ சுப்பிரமணிய சந்திரசேகர் ஸ்டடிட் த எவல்யூஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டார்ஸ். அடுத்து மேட்டர்னா என்ன நான் பேசிட்டேன். ஸோ மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் டேக்ஸ் அப் ஸ்பேஸ். ஸோ சாலிட் இஸ் அ மேட்டர், லிக்விட் இஸ் அ மேட்டர், கேஸ் இஸ் அ மேட்டர். ஸோ அண்ட் இதில் என்ன இருக்கும், மேட்டரில் என்ன இருக்கும், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்
ஆட்டம்ஸ் இருக்கும், அயான்ஸ் இருக்கும், காம்பவுண்ட்ஸ் இருக்கும். வெறும் ஆட்டம்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் அது சாலிட் லிக்விட் கேஸ். அதுலேயே அயான்ஸ் இருந்ததுன்னா அது பிளாஸ்மா. அதில் சப்பட்டாமிக் பார்ட்டிகல் இருந்ததுன்னா அதுதான் அந்த போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், ரிட்பர்க் ஆட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெர்மியானிக் கண்டென்சேட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்டரும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்கு. So this you have to understand. We can change the energy of the matter by altering its temperature. So ஒரு இதை வந்து லிக்விட்லேருந்து கேஸாக மாற்றணும்னா நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அது லிக்விட்லேருந்து கேஸாக மாறிடும். இல்லை அதை வந்து கூல் பண்ணி நான் வந்து கூல் பண்ணேன்னா அது வந்து கேஸ்லேருந்து திருப்பி லிக்விடோ இல்லைனா கேஸ்லேருந்து திருப்பி சாலிடோ ஆகிடும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டர் நம்ம பேசினோம். அடுத்து ராமனோட ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ராமனோட ஸ்கேட்டரிங் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட், ஒரு லைட் வந்து வருது. ஸோ ஒரு லைட் வருது, அதில் நான் ஒரு வயலட் ஃபில்டர் கொடுக்குறேன். ஸோ ஒரு வயலட் கலர் ஃபில்டர் கொடுக்குறேன். ஸோ வயலட் மட்டும் ஃபில்டர் ஆகி வெளியே வருது. ஸோ அது எப்படி நான் வயலட் ஃபில்டர் கிரியேட் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த வேவ் லென்த். ஸோ ஒரு சன்லைட்டில் இல்லைன்னா ஒரு ஒயிட் லைட்டில் விப்ஜிஆர், நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்ல, விப்ஜிஆர், அதாவது விசிபிள் லைட்டு, அது விசிபிள் லைட்டில் என்ன இருக்கும், விப்ஜிஆர் இருக்கும், அப்புறம் இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கும், அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கும், காமா ரேஸ் இருக்கும், மைக்ரோவேவ்ஸ் இருக்கும், எக்ஸ் ரேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைட்டில் நிறைய ரேஸ் இருக்குது. ஸோ ஒயிட் ரேஸ், வயலட் ரேஸ், ப்ளூ ரேஸ், பிங்க் ரேஸ்ன்ற விப்ஜிஆர்ன்ற இந்த ரேஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஸில் வந்து எது வெளியே வருதுன்னா வயலட் மட்டும் வருது. இந்த ஃபில்டர் மூலமாக அது வேவ்லென்த் வச்சு ஃபில்டர் பண்ண முடியுமா, வயலட் மட்டும் வருது. இப்போ ஒரு ஸ்கேட்டரிங் லிக்விட் இருக்குது. அந்த ஸ்கேட்டரிங் லிக்விடில் இந்த வயலட் பட்டு அது வயலட்டாகவே திரும்பி வந்ததுன்னா அதுக்கு பேர் ரேலே ஸ்கேட்டரிங். ரேலே என்ன சொன்னார்னா, ஒரு ஒரு லைட்டு வந்து ஒரு இடத்துல பட்டுச்சுன்னா அது அதாவே தான் திருப்பி வரும் அப்படின்னு சொன்னார் இந்த ரேலேன்றது ஒரு சயின்டிஸ்ட். அவர் சொன்ன ஸ்கேட்டரிங் தான் ரேலே ஸ்கேட்டரிங். இதே ராமன் சொன்னார், ஒரு லிக்விட் வந்து அதோட வேவ்லென்த்தை மாற்றலாம். வேவ்லென்த்தை மாற்றக்கூடியது ஒரு என்ன மாதிரி லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வேவ்லென்த் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வயலட் லைட்டை நீங்கள் ஒரு லிக்விடில் அனுப்பினாலும் அது க்ரீன் லைட்டாக மாறி அது வரலாம். ஏன்னா அதோட வேவ்லென்த்தை மாற்றுறதுக்கு தன்மை இருக்குது. ஒரு வயலட் லைட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, ஆனால் எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் கடலே பாருங்களேன். இது இப்படி சொல்ல முடியாது, பட் சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு கடல் பார்க்குறீங்க, அந்த கடல் வந்து கடலோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல க்ரீன் கலரில் தெரியும். அதே கடல் ஒரு இடத்துல க்ரீன் கலரில் தெரியும், ஒரு இடத்துல லைட் ப்ளூவில் தெரியும், ஒரு இடத்துல டார்க் ப்ளூவில் தெரியும், ஒரு இடத்துல வந்து அப்படியே ப்ரௌனாக தெரியும். ஸோ இது எல்லாம் எதனாலனா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். அந்த அந்த ஓஷனில் எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி அது அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கலர் வந்து நம்மளுக்கு தெரியும். இதே ரொம்ப ஆழமாக இல்லைன்னா அது வந்து லைட் ப்ளூ கலரில் தெரியும், ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னா திக் ப்ளூ கலரில் தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டோட ஸ்கேட்டரிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் திஸ் சி. இதே மாதிரி தான் இங்கே ஒரு லிக்விட் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு லிக்விட் வந்து ஒரு லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணும்போது அதோட வேவ்லென்த்தை வந்து அதை மாற்றும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் ரேலே அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங். அடுத்து PC ரே ஆர் பிரஃபுல்லா சந்திர ராய். ஸோ சந்திர ரே, he is a father of chemical science in India. And he contributed to inorganic and organic nitrates and organic into compounds. So organic na நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். Organic means hydrocarbons. C-யும் H-யும் O-வும் இருக்கிறது, இல்லைன்னா C-யும் H மட்டும் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதில் வந்து ரிசர்ச் பண்ணவர் தான் PC ரே. அடுத்து சார் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர். இப்போ கூட இவங்க பேரில் வந்து ஒரு அவார்டு இருக்குது, ஸ்ரீ சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு. அதை ரீசெண்டாக யார் வாங்கினாங்க? ஓகே, ஸோ ரீசெண்டாக ஒரு லேடி வாங்கினாங்க. அவங்க யார், அவங்களோட அப்பா யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ சார் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர். ஸோ இது பார்த்தீங்கன்னா he played an immense இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப், இவர் தான் இந்த CSIR உருவாக்குன ஒரு பர்சன். ஸோ CSIR உருவாக்குன பர்சன் தான் இவர். அண்ட் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் நிறைய விஷயம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அடுத்து CNR ராவ். He is well known for his work in structural and solid state chemistry. So chemical spectroscopy, அதுக்கப்புறம் surface chemistry, molecular structure, high temperature, superconductivity. Superconductivityனா என்ன friends? Superconductivityனா என்ன? Superconductivityயோட யூசேஜ் என்ன? So superconductivityனா super conductors, அதாவது ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் ஒரு
கரண்ட்டை நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஒரு லாஸும் இல்லாமல் அது வந்து கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது தான் சூப்பர் கண்டக்டர். ஏன்னா கண்டக்டிவிட்டி, அதாவது ஒரு லைட் ஒரு 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 வயரில் நான் வந்து இங்கேருந்து ஒரு கரண்ட் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து அந்த கரண்ட்டை சேரும்போது நிறைய லாஸ் இருக்கும். ஏன் இந்த லாஸ் இருக்குன்னா இந்த வயரில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் எப்படி இருக்கும்னா, இந்த வயரில் இது அந்த தாண்டி போகிறதுனால நிறைய ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஈவன் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட ஜென்ரேட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இட் இஸ் சென்டிங் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் வந்து நிறைய லாஸ்னால, அதுக்கு பேர் AT&C லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, ஒரு கரண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு லாஸ் நடக்குது. இந்த லாஸ்லேருந்து தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னா, ரொம்ப -173 இல்லைன்னா -153 டிகிரி செல்சியஸில் தான் இது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி கிடைக்கும். இல்லைனா ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்குது, அந்த டெம்பரேச்சரோட கம்மியாக நீங்கள் அதை ஹீட் பண்ணால் கூல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியை அட்டைன் பண்ண முடியும். இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு வயர் யூஸ் பண்ணாலே அதை வந்து சூப்பர் கண்டக்டராக மாற்ற முடியும். எப்போ அதை கூல் பண்ணால். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் இருக்குது. ஒரு காப்பருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்குது. ஒரு டங்ஸ்டனுக்கு ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்குது. அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட கம்மியாக நம்ம வந்து கூல் பண்ணிட்டோம்னா அது வந்து சூப்பர் கண்டக்டராக உருவாகும். இப்போ இந்த சூப்பர் கண்டக்டர்னால என்ன ஒரு கரண்ட்டை வந்தனாலும் எந்த ஒரு லாஸ் இல்லாமல் அனுப்பிட முடியும். ஸோ இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிச்சது தான் நம்மளோட CNR. சூப்பர் கண்டக்டிவிட்டியை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர் தான் CNR ராவ். ஆனால் அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியை எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு? லோ டெம்பரேச்சரில் இல்லை, கூல் பண்ணுறதுல ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் இன்வென்ஷன். அடுத்து ஹர்கோபிந்த் கொரானா. இவர் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிரைஸ் வின்னிங் இந்தியன் அமெரிக்கன். நியூக்ளியோடைடை அனலைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணதுனால இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து GN ராமச்சந்திரன். ஹி கான்ட்ரிபியூட்டட் டு மாலிகுலர் பயோபிசிக்ஸ், பர்டிகுலர்லி இன் த ஃபீல்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ரிசர்ச். And his discovery of collagen's triple helical structure. கொலாஜன்னா இது ஒரு ஜவ்வு மாதிரி, இல்லைன்னா ஒரு கனெக்டிங் டிஷ்யூ மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த கொலாஜன் வந்து கொலாஜன் வந்து ரொம்ப ஏஜ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எலாஸ்டிசிட்டியை வந்து லூஸ் பண்ணிடும். அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து சுருக்க மாறுது. ஸோ இந்த கொலாஜனோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர் GN ராமச்சந்திரன். அடுத்து வெங்கட்ராமன் வி ராமகிருஷ்ணன் ஆர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் வந்து இஸ் a Nobel Prize winning biochemist for works on the atomic structure of the ribosome. ரிபோசோம்ஸ் எங்கே இருக்குது? நம்மளோட செல்லில் இருக்குது. ஸோ செல்லில் உள்ள ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கான ஒரு செல்லுலார் ஆர்கனல் தான் நம்மளோட ரிபோசோம்ஸ். அடுத்து இந்தியாஸ் ஜேர்னி ஸ்டார்டட் வித், ஸோ இஸ்ரோவோட ஹிஸ்ட்ரி, ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜியோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா, நம்ம இஸ்ரோ கிரியேட் பண்ணது. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1962 இன்கோஸ்பார் அப்படின்ற ஒரு கம்பெனியாக ஆரம்பிச்சு, அப்புறம் 1969 இஸ்ரோ ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட். நம்ம யாரை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணோம்னா ரஷ்யாவோட காஸ்மோஸ் 3M லான்ச் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளே நம்ம கொண்டு வந்துட்டோம், விச் மீன்ஸ் ASLV, ஆக்மெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், போலார் PSLV, GSLV அண்ட் GSLVல LVM-3 கொண்டு வந்துட்டோம். அடுத்து சந்திராயன், மாம், அதாவது மங்கள்யான், இதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் 104 சேட்டலைட்ஸ் வந்து சிங்கிள் ஃப்ளைட்டில், அதாவது PSLV C-37 நம்மளால் அனுப்ப முடிஞ்சது. ஆதித்யா L1 மிஷனையும் நம்ம அட்டைன் பண்ணுறோம். ககன்யானை நம்ம கொண்டு வர போகிறோம். ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ ஒரு சேட்டலைட், ஒரு ராக்கெட்டை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது மொத்தமாக எரிஞ்சிடும். சேட்டலைட்டை அனுப்பிட்டு அது மொத்தமாக அந்த ராக்கெட் எரிஞ்சிடும். பட் அப்படி இல்லாமல் அந்த ராக்கெட்டை வந்து திருப்பியும் நம்ம உலகத்துக்கு, சேட்டலைட்டை விட்டுட்டு திருப்பியும் நம்ம வேர்ல்டுக்கு வரதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். அடுத்து கிரையோஜெனிக் டெக்னாலஜி நம்ம பேசிட்டோம். ஸோ ரொம்ப கூலான ஒரு ஃபியூவல் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஒரு லோ டெம்பரேச்சரில் கூல் பண்ணி லிக்விட் ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் கிரையோஜெனிக் டெக்னாலஜி. இது மூலமாக நிறைய வெயிட்டை வந்து GSLVல நம்ம லான்ச் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் கிரையோஜெனிக் டெக்னாலஜி இஸ் யூஸ் ஃபார். அடுத்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜின், ராம்ஜெட் இன்ஜின், இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஸ்கிராம்ஜெட்னா என்ன? ஓகே,
சூப்பர்சானிக்ல வந்து போற ராம்ஜெட் இன்ஜின். ஸோ ராம்ஜெட்னா ஏர் பிரீத்திங் இன்ஜின். இந்த ராம்ஜெட்ல சூப்பர்சானிக் ஸ்பீட்ல போறது வந்து ஸ்கிராம்ஜெட். நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் சிவில் அப்ளிகேஷன். ஸோ ஹோமி பாபா தலைமையில வந்து நம்ம 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம 3 ஸ்டேஜ் ஏன் ஆரம்பிச்சோம்னா, நம்மளுக்கு யூஸ்வலா வந்து நம்ம நியூக்ளியர் பிளான்ட்ல ஃபியூஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம யுரேனியமை 2 உடைச்சு பேரியம் அண்ட் கிரிப்டானா உடைச்சு, அந்த பேரியம் அண்ட் கிரிப்டான் உடையும் போது ஒரு நிறைய எனர்ஜி வந்து எமிட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை தான் நம்ம நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியர் எனர்ஜியை வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி நம்ம வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியில் நம்மளுக்கு தோரியம் நிறைய கிடைக்கல. ஏன்னா தோரியம் வந்து நம்ம அடுத்த கண்ட்ரீஸில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஃபிசைல் மெட்டீரியல் தான் இந்த தோரியம்ன்ற ஒரு கான்செப்ட். ஸோ நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் தான் நம்மளுக்கு U-235 தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபிஷனுக்கு யூஸ் ஆகுது. பட் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிற ஒரு காம்பனன்ட் வந்து தோரியம். இந்த தோரியமை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோன்றதை யோசிக்கும் போது ஒரு சஜஷன் தான் ஹோமி பாபா பண்ண சஜஷன் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யுரேனியம் யூஸ் பண்ண போறோம், செகண்ட் ஸ்டேஜ்லயும் யுரேனியம் அண்ட் ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ண போறோம், அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம தோரியம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர் யூஸ் பண்றோம், அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் யூஸ் பண்றோம், அடுத்து அட்வான்ஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த கடைசியாக வந்து நம்ம தோரியம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். அது மூலமாக நம்மளுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்குது. நம்ம அடுத்த கண்ட்ரியை வந்து யுரேனியம் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஓகே, currently India has 23 operational fission reactors tallying 6780 megawatt in installed capacity. So இதுதான் நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ 2% ஆஃப் த எனர்ஜி பாஸ்கெட் வந்து இப்போதைக்கு நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு. அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிஃபென்ஸ்க்காக நம்ம வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணோம். ஓகே, ஸோ நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணோம். ஸோ அந்த நியூக்ளியர் டெஸ்டிங் எப்போ நடந்ததுன்னா 1974. அந்த ஆப்ரேஷன் பேர் ஸ்மைலிங் புத்தா. அடுத்து போக்ரான் 2ன்னு சொல்லிட்டு நம்ம 1998 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நியூக்ளியர் டிவைசஸ் வந்து நம்ம பாம்பு பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து மேஜர் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு. அதாவது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். அப்புறம் மிசைல் சிஸ்டம் நம்ம பேசிட்டோம். இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே அக்னி, பிருத்வி, ஆகாஷ், த்ரிஷூல்லாம் வரும். அப்புறம் பிரம்மோஸ் வந்து நம்ம சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி நம்ம இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் யூசிங் ஸ்கிராம்ஜெட். அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ராந்த். ஸோ இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர், ஏர்கிராஃப்டை தூக்கிட்டு போகிறது விக்ராந்த். இதை பற்றி நம்ம பேசிட்டோம். ப்ராஜெக்ட் 75 இந்தியா, இதையும் நம்ம பேசிட்டோம். இதுக்கு எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்காக யூஸ் பண்றோம். அப்புறம் இந்தியா வந்து நியூக்ளியர் ட்ரையட் அட்டென்ட் பண்ணிச்சுன்னு சொன்னோம். ஸோ நம்மளோட நியூக்ளியர் மிசைலை நம்மளால தண்ணியிலேருந்து ஒரு கடலுக்கு அடியில இருந்து நம்மளால லேண்டு பரப்புல இருந்து ஒரு ஏர்ல இருந்து நம்மளால வந்து லான்ச் பண்ண முடியும் நியூக்ளியர் மிசைல். ஸோ அதுதான் நியூக்ளியர் ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஐடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். இது வந்து இன்னோவேஷன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ். இது மூலமா நம்ம வந்து பிரைவேட் செக்டாரையோ இல்லை ஃபாரின் கம்பெனிஸோட டைப் வச்சு நம்ம வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்றோம். அடுத்து இண்டிஜினைசேஷன் இன் டிஃபென்ஸ். ஸோ நம்ம இண்டிஜினைசேஷனாகவும் நிறைய மேக் இன் இந்தியா இல்லைன்னா வந்து ஆத்ம நிர்பர் பாரத்ன்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரிலேயே நிறைய டிஃபென்ஸ் டெக்னாலஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரைவேட் செக்டாரையும் பப்ளிக் செக்டார் யூனிட்டையும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இண்டிஜினைசேஷன் வித் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் அச்சீவிங் மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியாக்காக வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, கொஸ்டின் பாருங்க. India is an important member of the International Thermonuclear Experimental Reactor. If this experiment succeeds, what is the immediate advantage of India? So, International Thermonuclear Experimental Reactor ன்றது ஒரு ஃபியூஷன் டெக்னாலஜியை அதாவது நியூக்ளியர் ஃபியூஷனை ட்ரை பண்ணி நம்மளுக்கு வந்து எனர்ஜியை கொண்டு வரதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் இன்டர்நேஷ்னல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் ஆர் ITER அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ITER என்னன்னா ஒரு ஃபியூஷன் டெக்னாலஜியில் நம்ம சன்னில் நடக்கிறது தான் ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த ஃபியூஷன் டெக்னாலஜி என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன், அதாவது டியூட்ரியம், ஹைட்ரஜனோட ஒரு ஐசோட்ரோப், அப்புறம் டியூட்ரியம், அப்புறம் ட்ரிட்டியம், டியூட்ரியம் அண்ட்
tritium. So deuterium and tritium. இது இல்லைன்னா 2 H1 இல்லை H12 இல்லைன்னா H12 H13 இது எதா மாறும்னா He2 மாறும். ஓகே, allotrope of carbon இல்லைன்னா வந்து isotrope of carbon. deuterium இது வந்து H121, ஸோ H12, அப்புறம் tritium. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபியூஷன் ஆகி ஹீலியம் உருவாகும் போது நிறைய எனர்ஜி வந்து எமிட் ஆகும். பட் இது வந்து சேர்றதுக்கே நிறைய டெம்பரேச்சர் வேணும். அந்த ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சுன்னா ஹீலியம் உருவாகி அது நிறைய டெம்பரேச்சர் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த டெம்பரேச்சரை வந்து கொடுத்துட்டு நம்ம ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறைய டெம்பரேச்சர் இருக்குல்ல, அந்த நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த இமீடியட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இட் கேன் யூஸ் தோரியம் இன் பிளேஸ் ஆஃப் யுரேனியமா. இது எதோட அட்வான்டேஜ்? It is advantage for the nuclear program of India, 3-stage nuclear program of India. It can attain a global role in satellite navigation. Satellite navigation என்னது IRNSS இது இல்ல. It can drastically improve the efficiency of its fission reactors. Fission இல்ல, இது ஒரு fusion. It can build a fusion reactors. Fusion, yes. For power generation, yes. So ITER na it can build fusion reactor for power generation, which is D. Given இது வந்து UPSC mains question. Given account of the growth and development of nuclear science and technology in India, what is the advantage of fast breeder reactors program in India? So given account of growth and development of nuclear science and technology. So வந்து இது என்ன nuclear science and technology ல வந்து நம்ம என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லணும். முதல் வந்து அந்த 3-stage நியூக்ளியர் ப்ரோக்ராமை நம்ம சொல்லி என்னென்ன நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லணும். அப்புறம் நம்ம தோரியம் எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது தோரியம் மைனிங், தோரியமை வந்து நம்ம எடுக்கிறது சொல்லலாம். அதுக்கப்புறம் growth and development of nuclear science and technology. ஸோ நியூக்ளியர் டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து ஈவன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூக்ளியர் டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் இன் ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் டெக்னாலஜி மூலமாக கேன்சரை கொள்வது இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ நியூக்ளியர் டெக்னாலஜி இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஹெல்த் கேர். இன் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கும் யூஸ் ஆகுது. அப்புறம் நியூக்ளியர் டெக்னாலஜி எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் பிரீடர்? ஃபாஸ்ட் பிரீடர்னா it is able to generate more fuel than what is used in the particular FBR. So that is what the usage of this fast breeder. நீங்க மிச்ச advantages சொல்லணும். Discuss India's achievements in the field of space science and technology. How the application of this technology has helped India in its socio-economic development. So space and technology எப்படி டெவலப் ஆச்சுன்றது தெரியும். இது எப்படி socio-economic development ஹெல்ப் பண்ணுது? எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஸ்பேஸ் டெக்னாலஜி எப்படி socio-economic development ஹெல்ப் பண்ணுது? ஒன்று, நேவிகேஷனுக்கு இல்லை நேவிகேஷனுக்கு எஸ். ஐஆர்என்எஸ்எஸ் வந்து நம்மளோட மெட்ரோ போகிறதுக்கோ, நம்ம வந்து ஜிபிஎஸ் மாதிரி நம்ம ஐஆர்என்எஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம அனுப்புறதுக்கோ, ஸோ நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, நேவிகேஷனுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? நம்மளோட ஸ்பேஸ் டெக்னாலஜி எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபீல்ட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ், வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ நம்மளோட ஃபார்மர்ஸ் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதோ, இல்லைன்னா ஒரு ஸ்கூலில் வெதர் ஃபோர்காஸ்டிங் இல்லை டிசாஸ்டர் ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சோஷியோ எக்கனாமிக்கலி இட் இஸ் ஹெல்பிங். ஓகே. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷனில் ஜெனட்டிக் குளோனிங்கில் நம்ம பேசிட்டோம். ஜெனட்டிக் குளோனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கவ் வந்து ஜெனட்டிக் குளோனிங் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம பேசிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிஹிலேட்டிங் மெனேஸ் இன் இந்தியா. ஸோ என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போலியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். ஸோ ஹெல்த் கேரில் ஒரு பெஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ணது வந்து போலியோ எராடிகேஷன். மிச்சம் என்னென்ன டிசீஸை வந்து நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம்னு நம்ம ஏற்கனவே கிளாஸில் பேசியிருக்கோம். ஸோ போலியோ தவிர நம்ம நிறைய டிசீஸை வந்து இது பண்ணோம். ஸ்மால் பாக்ஸு, யாஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஐவியும் ரெடியூஸ் பண்ணிட்டுருக்கோம், டிபியையும் ரெடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டைன் பண்ணது வேணும். ஒன்று போலியோ நம்ம இதில் எராடிகேட் பண்ணிட்டோம், யாஸை வந்து எராடிகேட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பாலிசி, டெடிகேட்டட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃப்ரண்ட்லைன் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன் கேம்பெயின் மூலமாக, அதாவது இம்யூனைசேஷனோட கேம்பெயின் பேர்
மிஷன் இந்திரா தனுஷ். ஸோ இந்திரா தனுஷில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வேக்சின் கொடுத்து அப்புறம் 12 வேக்சினாக கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமில் வந்து நம்ம போஷான் அபியானில் நம்ம நியூட்ரிஷனல் ஃபுட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் மூலமாக நம்ம நிறைய அட்டைன் பண்ணியிருக்கோம். ஈவன் கோவிட் டைமில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம ரெக்கவரும் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் வாட் த benefit or achievement of India. So education of those underdeveloped and rural section இதுவும் நடந்தது. அடுத்து இந்தியா வாக்கிங் டுவர்ட்ஸ் அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகாவில் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நம்ம வந்து அண்டார்டிகாவில் வர நம்ம போக முடியுது. அண்டார்டிகாவில் நம்ம சயின்டிஃபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண முடியுது. இதுக்கு என்னென்ன ஸ்டேஷன் வந்து நம்ம வச்சுருக்கோம்னா we have this ஸ்டேஷன் பாருங்க. we have this மைத்ரி ஸ்டேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது பாரதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாரதி லார்ஸ்மன் ஹில்ஸில் பாரதி ஸ்டேஷன் இருக்கு. அடுத்து இந்தியன் பேல வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டேஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தக்ஷிணா கங்கோத்ரின்னு ஒரு ஸ்டேஷன் வந்து மைத்ரிக்கு பக்கத்தில் இருந்தது. பட் இப்போ வந்து அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து பழசாயிடுச்சு. ஓகே, ஸோ பழசானோடனே அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இது 2 தான் இப்போதைக்கு புதுசாக இருக்கு. ஸோ இந்தியா வாஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் Antarctica. So oceanography, geology, glaciology, geomagnetismனா என்னன்னா எர்த் ஆக்டிங் லைக் அ மேக்னெட். எர்த் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுலேயும் மேக்னெட்டிக் நார்த் போல் சவுத் போல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை படிக்கிறதுக்காக அண்டார்டிகா நம்ம போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அண்டார்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வச்சுருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரியும் பாரதியும் இருக்கு. இப்போ வந்து மைத்ரி 2ன்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். மைத்ரி 2ன்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் வில் ஹேப்பன் இன் 2029. ஸோ 2029ல மைத்ரி 2 வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து வி பிகேம் அ குளோபல் வேக்சினேஷன் ஹப். நம்ம அடுத்த கண்ட்ரிஸ் கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கா கண்ட்ரி மிச்ச கண்ட்ரீஸ்க்கெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுத்தோம். ஸோ நம்மளோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோவேக்சின் வந்து நம்ம வந்து பாரத் பயோடெக் இது பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓமைக்ரான் பூஸ்டர் mRNA வேக்சின் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் குவாட்ரிவேலன்ட் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் இதையும் நம்ம வந்து சர்விக்கல் கேன்சருக்கு அகேன்ஸ்டா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஓட வேக்சினை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டிஎன்ஏ பேஸ்டு வேக்சின் கால் ZyCoV-D. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சினையும் நம்ம பண்ணோம். இது வந்து பண்ணது வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அடுத்து ஃபர்ஸ்ட் ஜீன் தெராப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா ஏ. ஹீமோஃபிலியானா என்ன நம்ம பேசணும், ஆட்டோ இம்யூன் டிசீஸு. அதில் வந்து பிளட் ஹீமோ அப்படின்னா பிளட்டு சம்மந்தப்பட்ட ஒரு டிஸார்டர். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஜீன் தெராப்பி வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து நாவல் பிளட் பேங்க் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் த டேமேஜ் ஆஃப் ஸ்டோர்டு பிளட்டோட இதை இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக ஒரு பிளட் பேக் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீனோமிக் கன்சார்டியம் சொல்லிட்டு ஜெனோமிக் சீக்வன்சிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டரில் நிறைய பேரோட ஜீனோமை வந்து நம்ம சீக்வன்ஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்து அத்விகான்னு சொல்லிட்டு சுப்பீரியர் ட்ராட் டாலரண்ட் ஹை யீல்டிங் சிக்பி வெரைட்டி வந்து சிக்பின்னா என்னென்னா அந்த பிளாக் சன்னா இல்லைன்னா அந்த கருப்பு சுண்டல் அது வந்து சிக்பி. இந்த சிக்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்விகான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராட் டாலரண்ட் வெரைட்டி ஆஃப் சீடு விச் வில் ஸ்டாண்ட் ஈவன் இஃப் தேர் இஸ் நோ வாட்டர். ஸோ வாட்டர் இல்லாமல் வந்து அது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீடு தான், ஒரு சிக்பியோட சீட் தான் அத்விகா. So that you have to understand. So we became a solar energy champion. So solar energy champion ஆனோம். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் கிரியேட் பண்ணோம். நம்ம நிறைய சோலார் பேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். விண்ட் பவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பயோ எனர்ஜி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பயோஃபியூவல்ஸ் நம்ம பயோஃபியூவல்ஸ் பண்ணுறோம்ல அதுதான். அடுத்து நியூக்ளியர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்சரா வந்து 1956ல் பண்ணது சிரஸ். இப்போ ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்னு காக்ராப்பூரில் நம்மளோட இது தாராப்பூரில் நிறைய இடத்துல இருக்குது. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்குது. ஸோ கல்பாக்கத்தில் தான் நம்ம ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இருக்குது. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரோட பெனிஃபிட்ஸ் பாருங்கள். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ், எஃபிஷியன்ட் ஃபியூவல் யூட்டிலைசேஷன், ரெடியூஸ்டு நியூக்ளியர் வேஸ்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜி. ஸோ ஃபாஸ்ட் பிரீடர்னா அது நிறைய ஃபியூவல் எடுக்கிறதோட அது நிறைய ஃபியூவல் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அடுத்து எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ்.
ஃபாஸ்ட் ப்ரீடர் நீங்கள் வந்து யுரேனியம் அதாவது ஃபியூவல் அதிகமாக இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே கொஞ்சமாக நீங்கள் யுரேனியம் கொடுத்தா அதுவே நிறைய யுரேனியம் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு எனர்ஜி இண்டிபெண்ட் நடக்குது. அப்புறம் எஃபிஷியன்ட் ஃபியூவல் யூட்டிலைசேஷன் நடக்குது. அடுத்து நியூக்ளியர் வேஸ்ட்டும் கம்மியாக வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் கண்டினியூட் சப்போர்ட் த்ரூ ஸ்கீம்ஸ். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. லைக் எனர்ஜியில் வந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்னு சொல்லிட்டு சௌபாகியா ஸ்கீம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் கொடுக்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. எல்பிஜி கொடுக்குறது இதெல்லாம் ஓகே. அண்ட் தீன் தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா. ஜோதி யோஜனானா இது லைட்டு கொடுக்குறது. அப்புறம் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி. அப்புறம் எமர்ஜிங் டெக்னாலஜி வந்து டிஜிட்டல் சக்தி பிளாட்ஃபார்ம், நேஷனல் மிஷன் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஸோ இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பீப்புள். ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பேசலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உமன் இன் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது மங்கள்யானோட மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய உமன் இன் சயின்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் அவங்கலாம் வந்து முத்துலட்சுமி ரெட்டி இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் சயின்ஸு தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்கள்யான் பற்றி நீங்கள் சொல்லலாம். ஸோ மங்கள்யான் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் பேர். ஸோ இவங்க தான் த மங்கள்யானோட the pillars or the women who are behind it. So Ritu Karidal, Nandini, Anuradha, Maumita and Minal Rohit. ஸோ இதிலெல்லாம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2ல வனிதா முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஒரு தமிழ்நாடு பர்சன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரித்து கரிதல் அவர் உங்களை வந்து ராக்கெட் உமன் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுறாங்க. அடுத்து சந்திராயன் 3ல வந்து ரித்து கிருதல், அப்புறம் கல்பனா காலஹஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்திராயன் 3க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து என்லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் அதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்ததுல வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பேசியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரீகாலிங் ஆஃப் ஆல் த திங்ஸ் தட் வி ஹவ் டன். இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் ஒரு ஆக்ரிகேட்டடாக நம்ம பேசினது தான். அதோடு சேர்த்து சில விஷயங்களை வந்து நம்ம இங்கே பேசிட்டோம். ஸோ வித் தட் நோட் ஐ திங்க் நீங்கள் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்னாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஆர் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிடும். தேங்க்யூ.